த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். உலகத்துடைய முதல் ஜென்சி போராட்டம் இல்ல முதல் ஜென்சி புரட்சி அப்படின்றது வெடிச்சிருக்கு. அதுவும் இந்தியாவுடைய அண்டை நாட்டுல. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சேனல்னா டெல்லியிலிருந்து முதல் தமிழ் யூடியூப் சேனலா நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனால நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். புரட்சி மனிதன் கண்டுபிடிச்சதுலயே ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த புரட்சி தாங்க. கற்கால மனிதன் நெருப்பு கண்டுபிடிச்சதுல இருந்து தொடங்கின இந்த புரட்சி இப்ப வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் அப்படின்றது புரட்சியா தான் வர்ணிக்கப்படணும். உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த புரட்சியுடைய வார்த்தையுடைய வீச்சு இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப தூரம்லாம் போவேனாங்க. தமிழ்நாட்டுல 90s கிட்ஸ் ஜென்ரேஷன் பண்ண ஒரு புரட்சி இன்னைக்கு வரைக்கும் உலகத்துடைய மிகச்சிறந்த புரட்சிகள்ல ஒன்னா இருக்கு. அதுதாங்க ஜல்லிக்கட்டு சம்பந்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் கலந்துகிட்ட அந்த புரட்சி அப்படின்றதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்துக்கு தலைமை ஏற்று இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இப்படியான புரட்சிகளை நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த காலகட்டம் அப்படின்றது ஜென்சிகளுக்கான காலகட்டம். எப்ப பார்த்தாலும் சோசியல் மீடியாலேயே தான் இருக்காங்க, போனும் கையுமா தான் இருக்கிறாங்க, ரியாலிட்டிக்குள்ள வரவே மாட்டேன்றாங்க, விர்ச்சுவல் உலகத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனங்களை தான் இந்த ஜென்சி கிட்ஸ்கள் மேல முன்வைக்கப்பட்டுட்டு வந்தது. ஆனா அது அத்தனையும் இன்னைக்கு தவிடுபடியாக்கி இருக்கிறாங்க. இந்தியாவுடைய அண்டை நாடான நேபாளில தான் இந்த ஜென்சிகளுடைய உலகின் முதல் ஜென்சி புரட்சி அப்படின்றது வெடிச்சிருக்கு. 2025 செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து நேபாளில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், ட்விட்டர் அப்படின்னு கிட்டத்தட்ட 24க்கும் அதிகமான சோசியல் மீடியாஸ் அப்படின்றது மொத்தமா முடக்கப்பட்டிருக்கு. இதை முடக்கினது யாரோ ஹேக்கர்ஸ் கிடையாதுங்க, நேபாள் அரசாங்கமே தான். இந்த சோசியல் மீடியாஸை ஒட்டு மொத்தமா நேபாளில் முடக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை சமீபத்துல தான் நேபாள் பார்லிமெண்ட் நிறைவேற்றி இருந்தாங்க. அதுல இந்த சோசியல் மீடியாஸ் மூலியமா நேபாளுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுது, இங்க நிறைய பொருளாதார குற்றங்கள் ஏற்படுது, நேபாளுடைய கலாச்சாரத்துக்கு எதிரான விஷயங்கள்லாம் பரப்பப்படுது, பெண்கள் சுதந்திரம் அப்படின்றது பறிக்கப்பட்டிருக்கு, அதனால இந்த சோசியல் மீடியாஸ் அத்தனையும் நாங்க முடக்கிறோம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தா எந்த கம்பெனியுமே அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பதிவு இருக்கு அப்படின்னா அதை அரசாங்கம் சுட்டி காட்டுச்சுன்னா சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனம் அந்த பதிவுகளை உடனடியா நீக்கிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இந்தியாவிலே அப்படிதானங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் அப்புறமே பார்த்துக்கலாங்க. நேபாள் நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட்டும் இந்த சட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய அழுத்தத்தின் காரணமா தான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்க சில புதுசா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல உருவாக்கி இருக்கிறோம், அதுல நீங்க உடனடியா வந்து சேருங்கன்னு இந்த நிறுவனங்களுக்கு எவ்வளவு தெரியுமா கால அவகாசம் கொடுத்தாங்க? வெறும் 7 நாள். அதாவது ஒரு சட்டம் வருது அப்படின்னா அதை படிச்சு பாக்குறதுக்கும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கும் குறைஞ்சபட்சம் 1 மாசம் 2 மாசமாவது டைம் வேணும். ஆனா இவங்க வேணும்ட்டே வெறும் 7 நாள் தான் டைம் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல இந்த சட்டம் சம்பந்தமான விவாதங்கள் எதையும் பெரிய அளவுல நடத்தாம அந்த நாட்டுல ஆளும் அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தை கொண்டு ரொம்ப சுலபமா இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. நாங்க தான் ஆளும் கட்சி, நாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டோம், அதை மக்கள் கடைபிடிக்கணும் அப்படின்ற ரீதியில ஒரு கொடுங்கோல் தன்மையுடன் தான் அந்த நாட்டு அரசாங்கம் இந்த விவகாரத்தை அணுகுனாங்க. சரி, இது ஏதோ சும்மா சொல்றாங்க போல இருக்கு, இவ்வளவு சீரியஸாலாம் போகாது அப்படின்னு நேபாள் நாட்டு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதாங்க நடக்கல. அந்த டெட்லைன் முடிஞ்ச உடனேயே அத்தனை பக்கங்களையும் உடனடியா முடக்கிட்டாங்க. காலையில ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணா வாட்ஸ்அப் ஓபன் ஆகல. நம்ம போட்ட வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கான்னு பாக்குறதுக்காக ஒருத்தர் யூடியூப் போனா அது ஓபன் ஆகல. ஃபாரின்ல இருக்கக்கூடிய தனது அப்பாவுக்கோ அம்மாக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆப்புகள் எதுவுமே ஓபன் ஆகல. கடுமையா திணறி இருக்காங்க, திண்டாடி இருக்கிறாங்க. ஆனா இந்த நடுத்தர வர்க்கத்தினர் வழக்கம் போல அவங்களுக்கு வேலைக்கு போகணும், சாப்பிடணும், வைக்கணும்ல, அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை கையில எடுத்திருக்கிறது ஜென்சி கிட்ஸுகள். நேபாள் நாட்டுடைய தலைநகரான காத்மண்டுல காலையில ஒரு 100கணக்கான இளைஞர்கள் மட்டும் கூடி போராட்டம் தொடங்கினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆயிரக்கணக்கானவங்க, அதுக்கப்புறம் லட்சக்கணக்கானவங்க அப்படின்னு மாணவர்கள், வேலைக்கு போகக்கூடிய சின்ன சின்ன பசங்க எல்லாம் தெருவுல இறங்கி அரசுக்கு எதிராக போராட்டம் செய்ய தொடங்கினாங்க. அவங்க கையில வச்சிருந்த பதாகைகள்ல கருத்து சுதந்திரத்தை காப்பாத்துங்க, ஜனநாயகத்தை காப்பாத்துங்க, உங்க ஊழலுக்கு எங்களை பலி கொடுக்காதீங்க, உடனடியா நெப்போட்டிசம் நிறுத்துங்க அப்படின்னு அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய வாசகங்களை கையில வச்சுட்டு அவங்க போராட்டம் நடத்த தொடங்கினாங்க. பொதுவா அரசாங்கங்களுக்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்கறாங்க அப்படின்னா உடனடியா அரசாங்கம் என்ன செய்வாங்க? ரொம்ப கேவலமான ஒரு வேலையை செய்வாங்கல்ல, அதே தாங்க நேபாள அரசாங்கமும் செஞ்சாங்க. அந்த நாட்டுடைய காவல்துறையினர், அந்த நாட்டுடைய இராணுவத்தினர் அத்தனை பேரையும் களமிறக்கி விட்டு
வெறும் 18 வயசு 20 வயசு 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை நோக்கி சரமாரியா தாக்குதல் நடத்த தொடங்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் துப்பாக்கி சூடு மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தி இப்ப நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் 14 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய தகவல் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. ஆனா போராட்டம் ஓஞ்சுதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இந்த போராட்டம் இன்னைக்கு உலக அளவுல பெரும் பேசு பொருளா இருக்குது. அனைத்து சமூக வலைதள பக்கங்களையும் ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்கா இதுதான் போய்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் எல்லாரும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இப்படி ஒரு புரட்சி தொடங்கி இருக்கு, அதுவும் ஏசியாவில் ஏதோ ஒரு சின்ன நாட்டில் இப்படியான ஒரு புரட்சி தொடங்கி இருக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக இந்த காலகட்டத்து இளைஞர்கள் குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. ஏன்னா இது வெறும் நேபாள் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள்ல அரசாங்கங்கள் இப்படியான அடக்குமுறைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? இப்படி அரசாங்கங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எந்த ஒரு ஜெனரேஷன் உருப்படாது, இவங்க ரியாலிட்டிக்குள்ள வரவே மாட்டாங்கன்னு எல்லாரும் வசைப்பாடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கம்யூனிட்டியில இருந்து அந்த ஜெனரேஷன்ல இருந்து ஆயிரக்கணக்கானவங்க இன்னைக்கு உலகத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவா ஒரு போராட்டத்தை மாணவர்கள் கையில எடுக்கிறாங்க அப்படின்னா அது வெற்றி பெற்றே தீரும் அப்படின்றதுதான் கடந்த கால வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடத்துற போராட்டங்கள் மாணவர்களால் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி நேபாள் நாட்டுல அந்த நாட்டுடைய கருத்து சுதந்திரத்துக்காக போராட தொடங்கி இருக்கிறாங்க அந்த நாட்டு இளைஞர்கள். இது வெறும் நேபாள் நாட்டுடன் மட்டும் சுருக்கி பார்க்க வேண்டியதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இது மாணவர்களுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் சதி செய்யணும், அவங்களுடைய குரல் வலைய நசுக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அரசாங்கங்களுக்கும் ஒரு கிலியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு போராட்டமா தான் இருக்கு. ஏன்னா அத்தனை பேரும் இது சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த எப்படிலாம் இந்த போராட்டங்களை எடுத்து செல்லப்படணும், தங்கள் நாட்டுல இருக்கக்கூடிய விஷயத்தை இது கூட ஒப்பிட்டு பேசுறாங்க. அதனால கருத்து சுதந்திரத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஜென்சி இளைஞர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் அப்படின்றது எங்கோ ஒரு சிறு நகரத்துல பற்ற வைத்த காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. பாத்தீங்களா, யாருக்குமே அவங்களை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது வரணுங்க. அந்த சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்கள நிரூபிப்பாங்க. அப்படி இந்த ஜென்சி ஜெனரேஷனுக்கு அவங்களை நிரூபிக்கிறதுக்கான ஒரு தருணம் அப்படின்றத இப்ப உருவாயிருக்குன்னு சொன்னா மாற்று கருத்து இல்லை. நான் சொல்றது கரெக்டு தானேங்க? என்னுடைய கருத்துல உடன்படுறீங்க அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு வேற ஏதேனும் மாற்று கருத்துக்கள் இருக்கு அப்படின்னாலோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.